எனவே இவ்விதமான சட்டங்களை நான் கட்டாயமா நோன்புக்கு முன்னாடி படிச்சுக்கொள்ளணும். நோன்புக்கு முன்னாடி படிக்காம நானா முடிவு எடுக்கிறது எனக்கு நோன்பு பிடிக்க கட்டாயம் இல்லை. இன்னும் சிலர் இருக்கிறாங்க இது விஷயம் விளங்கிக்கொள்ளணும். சிலவங்களும் சுகர் பேஷண்ட்ன்றது நோய்தான். ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு நோன்பே பிடிக்க தேவையில்லையான்னு கேட்டா அப்படி இல்லை. சிலவங்க என்ன செய்யறதுன்னா சுகர் பேஷண்ட் அவன் நோன்பே பிடிக்கிறது இல்லை, ஒரு வருஷம் நோன்பு பிடிக்கிறது மாட்டோமா இல்ல எங்களுக்கு என்ன நாங்க நிரந்தரமான நோயாளி தானே, அதனால எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளையிலும் சாப்பாடு கொடுத்தா போதும் என்றுட்டு சுகர் பேஷண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மருந்து சாப்பாடை கண்ட்ரோல் பண்றேன். நோன்புன்றது அது மிகப்பெரிய ஒரு மருந்து. ஆனால் அதை செய்யறது இல்லை, அதுலயும் இன்னும் திண்டு கொண்டு இன்னும் எனக்கு சுகர் என்று சொல்லி என்ன செய்யறது அவங்க நோம்பே பிடிக்கிறது இல்லை. இது தவறானது. இதுக்கு நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? முதலாவது டாக்டரோட கன்சல்ட், இப்படியான நோயில பிடிக்கப்பட்டவங்க டாக்டரோட கன்சல்ட் பண்ணிக்கொள்ளணும். டாக்டர் சொல்றாங்க டாக்டர் நம்பிக்கையானவர் முஸ்லிமானவராக இருந்தால் மிகவும் நல்லது. நம்பிக்கையானவர் முஸ்லிமானவராக இருந்தால் அல்லது அந்த டாக்டர் முஸ்லிம் இல்லை ஆனா நல்ல நம்பிக்கையானவர், துவேசத்தனப்பு இல்லாம இவன் நோன்பு பிடிச்ச என்னத்துக்கு சொல்லி இவனுக்கு போய் ஒரு அட்வைஸை கொடுப்போம் என்று அப்படியான இல்லாம ஒரு நல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணி அந்த டாக்டர் சொல்ல இல்லை நீங்க நோன்பு பிடிக்க பிடிக்கிற வானம் பிடிச்சா இந்த நோய் கூடும் உங்களுக்கு சுகருக்கு பிரச்சனைன்றது அவரு சர்டிபிகேட் கொடுத்தால், ஏன்னா அதுக்கு பிறகு அவர் முஸ்லிமானவராக இருந்தார் அது அவங்களுக்கு அல்லா கிட்ட பதில் சொல்லிக்கணும். சும்மா போய்க்கிங்க லீவ் எடுக்கிறதுக்காக வேண்டி கம்பெனிகளுக்கு லெட்டர் கொடுக்குற மாதிரி கொடுக்கல அல்லாஹ்கிட்ட தெரியுமே அடிப்படை என்னண்டு ஹகீகத் ஃபேக்ட் என்னண்டு அல்லாஹ்க்கு தெரியும். அதனால இவர் உண்மையிலே தகுதியில் என்று டாக்டர் நோன்பு பிடிக்க வானம் என்று சொன்னால் அதனை ஏற்றுக்கொண்டு அவர் நோன்பு பிடிக்க தேவையில்லை, ஓகே. ஆனால் அதுலயும் பார்க்கணும் உங்களுக்கு இந்த வருஷம் நோன்பு பிடிக்க தேவையில்லை. என்ன சுகர்ன்றது சம்டைம் 2 வருஷத்துக்கு பிறகு நல்ல அதுக்குரிய இதுகள் செஞ்சால் அவர் இதாகிடலாம். ஆனா அதுக்கு பிறகு அவர் நோன்பு பிடிச்சுதான் ஆகணும். எந்த அளவுக்கு என்ன சொல்லுவோமோ சொல்லாங்க அந்த மாதிரி நேரத்தை ஒரு விடுபட்ட நோம்புல கலாவும் செஞ்சுத்தானே ஆகணும்ன்றாங்க. அதனால இப்படியான சுகர் பேஷண்ட் என்றவங்க அது ஒரு நோயா காரணமா எடுத்துக்கொண்டு அவங்களாவே அவங்களுக்கு ஃபத்வா கொடுத்துக்கொண்டு எனக்கு நோன்பு பிடிக்க தேவையில்லைன்றத செஞ்சு கொள்ளாம அதற்கு தகுதி வாய்ந்த டாக்டர், 2வது உலமாக்கள், இவங்க 2 பேரோடையும் கன்சல்ட் பண்ணி உங்களோட முடிவுகளை எடுத்து நோன்புக்காக வேண்டி முன்னோக்குங்க. ஏனென்றால் பரக்கத் பொருந்திய அந்த ரமலான் மாதத்துல இபாதத் செய்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏனைய காலங்கள் இபாதத் செய்வதை விட மிக சிறந்த இபாதத்து, மிக சிறந்த ஒரு நன்மையை பெற்று தரக்கூடியது. அதனால அந்த காலத்திலையும் நாங்க சோம்பலாகி எங்களுக்கு நாங்களே ஒரு சோம்பேறித்தனமான ஃபத்வாக்களையும் ஐடியாக்களையும் கொடுக்கறத விட்டு தூரமாகி அதற்குரிய விஷயங்களை நாங்க ரமலான் முன்னாடி செஞ்சு அந்த ரமலான் மாதத்தை அடைவதற்குரிய முயற்சிகளை செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒரு விதமான ரமலான் மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக.